ஏன் ஓட்டு விஜய்க்கு? ஓஹோ, ஆனா நீங்க இதுவரைக்கும் பாரம்பரியமா டிஎம்கேக்கு தானே போட்டுட்டு இருந்தீங்க. பிறந்ததுல இருந்து ம். நாங்க பிறந்ததே டிஎம்கே பேச்ச கேட்டுதான். ஓ, வந்து அந்த மேடைக்கு அடியில தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம், பச்சை குழந்தைகள்ல இருந்து. ஓ, அப்படி எங்க அப்பா ஆத்தூர் வட்ட செயலாளரா இருந்தார். ஓ, ம், பலமுறை டிஎம்கேக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஓ, அரசியல் போராட்டத்துக்காக. அப்படி அரசியல் போராட்டத்துக்காக, ம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக ம். மதுரை மாவட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பூரா எங்க அப்பா ஊயின்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா எந்திரிக்கும் ஃபயரா. ஓ, நாங்க அப்படிப்பட்ட பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க. ம், இன்னைக்கு விஜய்க்கு தான் என் பேத்தி சொன்னது, விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், ம். வேற யாருக்கும் போடக்கூடாதாத்தா அப்படின்னு சொன்னதுனால விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காகவே நாங்க கிளம்பி வந்தோம். அதிலும் இதுல முக்கியமான விஷயம், ஃபாரின்ல இருந்தெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க யூத்து. இருந்தாலும் நீங்க இத்தனை வயசான காலத்துல பேரனுங்க வர லேட் ஆகும்னு சொல்லி 3 மணிக்கே ரெடியாகி ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு தனியாவே பஸ் பிடிச்சி 2 மணி நேரம் டிராவல் பண்ணி, அப்புறம் இங்க பல்லடம் வந்து நீங்க வந்து பல்லடத்துல இருந்து தனியாவே ஆட்டோ பிடிச்சி இங்க 7 மணிக்கே வந்துட்டீங்க. போன வாரம் வந்து என் பேத்திக்கு இது குங்ஃபு பெல்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வீரபாண்டி போய் இறங்கி அந்த இதே பூரா 3 தடவை 3 ரவுண்ட் அடிச்சு வழி தெரியல, தண்ணி வர்ற மாதிரி ஆகி அப்புறம் வழி தெரியல, திரும்பி போயிட்டீங்க. வழி தெரியல, அப்புறம் திரும்பி போயிட்டேன், ஊருக்கே போயிட்டீங்க. இன்னைக்கு தைரியமா ஆண்டவரே நான் டிவிகேக்கு ஓட்டு போடணும், விஜய் தம்பிக்கு தான் ஓட்டு போடணும், நீ என்னை வழி நடத்தி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஏசப்பா கையை பிடிச்சி தனியா வந்துட்டீங்க. ஏசப்பா கை பிடிச்சு தூக்கிட்டு வந்தார். விஜய் தம்பி, நீங்க என் பேத்தி மாதிரி இருக்கு, எல்லாரும் இருக்கும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அங்கிள், நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க கிண்டர் ஜாய் ஏதாச்சும் ட்ரெஸ் வேணும்னா அடம்புடிச்சு வாங்குறீங்க, அதனால ஆனா நாங்க அன்பா சொன்னாலே கேட்பாங்க. அதான் நாங்க அவங்க அடம்லாம் பிடிக்கல, நீங்க போடலன்னா இது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் போட வச்சுட்டாங்க.